வணக்கம் எவ்ரிவன். நம்ம லிட்டில் வாண்டு விளாக்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நியூ பார்ன் பேபி கேரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த குழந்தையோட பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தாய்மார்களுக்கு எல்லாருக்குமே ரெஸ்ட்டு தேவை. கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஃபீடிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஃபீட் பண்ணுற ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம டைரெக்டாக குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அதனால் பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆஃப்டர் ஃபீடிங்க்கு அப்புறம் பேபியோட லிப்ஸை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே டைப்பரை சேஞ்ச் பண்ணிடுங்க. பேபிக்கு ரேஷஸ், இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேபி நிறைய யூரின் போயிட்டே இருப்பாங்க அப்பப்போ. அதனால நீங்கள் 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேபியோட பாத்திங் தான். பேபி பாத்திங் பண்ணும்போது நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அதில் நிறைய கெமிக்கல் இருக்கும். நீங்கள் பேபிக்கு பாத்திங் பவுடர் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாத்திங் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். எதுக்காக சோப் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, சோப்பில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். பேபி 1 month முடியறதுக்குள்ள ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். பயப்பட வேண்டாம், எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வரும் தான். என்னுடைய பேபிக்கும் இந்த மாதிரி இருந்தது. நானுமே ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் இல்லை, இது அலர்ஜி மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அவங்க டாக்டர், இது எல்லா குழந்தைங்களுக்கும் வர்றதாம்மா, இது காமன் தான், இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லோஷன் மாதிரி எழுதி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் பயப்பட வேண்டாம். பேபிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 months 3 months ஆகும்போது நார்மல் ஆகிடும் பேபிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பேபி ஸ்லீப்பிங் மோடில் தான் இருப்பாங்க. ஒரு 5 hours தான். அதுக்கப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணாமல் இருக்க வேண்டாம். கண்டிப்பாக ஃபீட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பேபி பிறக்கும்போது கொஞ்சம் ஒரு வெயிட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வெயிட்லெஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.